ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தீரன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம செஷன்ல இதுக்கப்புறமா நம்ம டெய்லியும் டாக்ஸேஷன் அண்ட் சிஎம்ஏ கோர்சஸ் பத்தி, சிஏ கோர்சஸ் பத்தி, ஸோ நம்ம ஆஃபர் பண்ற எல்லா கோர்சஸ் பத்தியும் டெய்லி ஒரு ஸ்மால் செஷன் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இன்டர்மீடியட்டோட டாக்ஸ் பேப்பர். ஓகே, ஸோ பேப்பர் 7 பார்க்க போலாம். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னா என்னது? இதுல இருந்து எப்படியும் எக்ஸாம்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது, கரெக்டுங்களா? ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ அபவுட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெசிடென்ட் ஆர் அண்ட் சிட்டிசன். ஓகேங்களா? ஸோ ரெசிடென்ட்னா யாரு, சிட்டிசன்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எதுக்காக கால்குலேட் பண்றோம், எதுக்காக கம்ப்யூட் பண்றோம் அப்படின்னா ஃபார் த டாக்ஸ் பர்பஸ்க்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன்ஸ் இந்தியன் சிட்டிசனா இருக்கலாம், பட் அவர் ஒரு ஃபாரின்ல போயிட்டு ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளோ டேஸஸ் இந்தியாவில இருந்திருக்காரு, எவ்வளோ டேஸ் ஃபாரின்ல இருந்திருக்காரு, பேஸ்ட் ஆன் திஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கால்குலேட் பண்ணப்படுது. ஏன்னா போன வருஷத்தோட இன்கம்க்கு தான், ப்ரீவியஸ் இயரோட இன்கம்க்கு தான் நம்ம இந்த வருஷத்துல டாக்ஸ் பே பண்றோம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதனாலதான் போன வருஷத்தை, அதாவது ப்ரீவியஸ் இயருக்கு நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுனா ஒரு ஒரு 2 ரூலு. ஓகேங்களா? ஸோ அந்த 2 ரூலுக்கு ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் அ பேசிக் ரூல், செகண்ட் ரூல் இஸ் அ ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் அ பேசிக் ரூல், செகண்ட் ரூல் இஸ் அ அடிஷனல் கண்டிஷன். சரிங்களா? பேசிக் கண்டிஷன் அண்ட் அடிஷனல் கண்டிஷன். ஸோ பேசிக் கண்டிஷன் அப்படிங்கிற இடத்துல we have to check the individual or HUF is a resident or non-resident. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேசிக் கண்டிஷனோட இன்னொரு பேர் என்னன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இட்ஸ் ஆர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? ஆர் கண்டிஷன் இங்க நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. ஆர் கண்டிஷன் என்னது? இது இல்ல இது. ஸோ தீஸ் ஆர் தட், ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் இன் இந்தியா ப்ரீவியஸ் இயர் ஃபார் த 182 டேஸ் ஆர் மோர். ப்ரீவியஸ் இயர்ல 182 டேஸோ இல்ல ப்ரீவியஸ் மோரோ இருக்கணும். ஆர் எல்ஸ் இஸ் இன் இந்தியா ஃபார் த பீரியட் ஆஃப் 60 டேஸ் ஆர் மோர் அண்ட் த ப்ரீவியஸ் இயர். அதாவது போன வருஷத்துல 60 நாட்கள் இந்தியாவில் இருக்கணும். அது இல்லாம 365 டேஸ் டியூரிங் அ 4 preceding previous year. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப எந்த பினான்சியல் இயர்ல இருக்கோம்? 2024 அண்ட் 25. ஆல்மோஸ்ட் இந்த மாசம் முடிஞ்சதுன்னா மார்ச் வந்தாச்சு. ஸோ இந்த மாசம் முடிஞ்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? பினான்சியல் இயர் க்ளோஸ் ஆயிடும். ஸோ 2024 அண்ட் 25ல நீங்க இருக்கீங்க. அப்போ இந்த வருஷத்துல ஆல்ரெடி டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாம் எந்த வருஷத்துக்கான இன்கம் கட்டியிருப்பாங்க? ப்ரீவியஸ் இயரோட இன்கமுக்கு தான் 2024-25ல கட்டியிருப்பாங்க. ஸோ 2023-24ல சம்பாரிச்ச காசை 2024-25ல நீங்க டாக்ஸ் பே பண்றீங்க, கரெக்டாமா? சோ அப்ப ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்னு சொல்றது என்ன அப்படின்னா, இப்ப ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 4 வருடங்கள். சரிங்களா? ப்ரீவியஸ் இயருக்கும் விட்டுருங்க, ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வருஷத்தை தான் நம்ம இங்க சொல்றோம். சோ அகைன் ஐ ரிப்பீட் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், போன வருஷத்துல 182 நாள் இருந்திருக்கணும். அது சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்லிருங்கம்மா. மேபி அது சாட்டிஸ்ஃபை ஆகாத பட்சத்துக்கு ரெண்டாவது கண்டிஷன் வாங்க. ரெண்டாவது கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் பார்க்கப்படும். போன வருஷத்துல 60 டேஸும் அண்ட் அதே மாதிரி அண்ட் 4 preceding previous இயர்ல 365 டேஸ் இந்தியாவில் இருக்கணும். ஓகே, சோ இதுல ஆர் கண்டிஷன், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே இஸ் ரெசிடென்ட். இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, சரிங்களா? இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா இஸ் அ நான் ரெசிடென்ட். ஓகேவா? திஸ் இஸ் த பேசிக் ரூல். சோ பேசிக் ரூல் இஸ் கால்ட் ஆஸ் அ ஆர் கண்டிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் தட் அப்படிங்கிற அந்த காதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் திங் நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா, இதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்த விஷயம். அடுத்தது, if he is a non-resident in India, there is no issue. So further அவர் நான் ரெசிடென்ட் இந்தியான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிடலாம். பட் ஒருவேளை அவரு ரெசிடென்டா இருந்ததாரு அப்படின்னா நீங்க அடிஷனல் கண்டிஷன் செக் பண்ணணும். சோ அடிஷனல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப பேசிக் கண்டிஷன் பார்த்தோம்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்திருக்காங்க, இல்லஸ்ட்ரேஷன். அது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு போலாம்.
Sam came to India first time during the previous year 2023 and 24. During the previous year, he stayed in India for 50 days. And secondல வந்து பாத்தீங்கன்னா 183 days. And thirdல வந்து 153 days. So residential status வந்து 2000 assessment year 2024 and 25க்கு calculate பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. So இப்போ assessment year உங்களுக்கு 24-25னா previous year எதா இருக்கும் 23 and 24. Is it correct? ஸோ அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது நம்ம எந்த வருஷத்துல டாக்ஸ் கட்ட போறோமோ அந்த வருஷம். ஸோ 24 and 25 அதுக்கு முன்னாடி இருக்க வருஷம் ப்ரீவியஸ் இயர். அப்ப நம்ம கண்டிஷன்ல என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? 182 நாள் இந்தியாவில இருந்திருக்கணும். கரெக்டுங்களா? அப்ப பாக்கலாமா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல? ஸோ 50 நாள் தான் அவர் இந்தியாவில இருந்திருக்காரு. ஸோ கரெக்டா இது சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சாட்டிஸ்ஃபை ஆகல. ஆனா நீங்க அதோட ஸ்டாப் பண்ண வேணாம். நம்ம அடுத்த கண்டிஷன் நம்ம ஃபாலோ அடுத்த கண்டிஷன் நீங்க செக் பண்ணலாம். ஏன்னா அடுத்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துல 60 நாள் இருக்கணும் பிளஸ் 4 இயர்ஸ்ல. சோ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா அடுத்த கண்டிஷன் வந்தாலுமே அதுல வந்து ப்ரீவியஸ் இயர்ல 60 டேஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. கரெக்டா? சோ அப்ப அது ரெண்டுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால he does not satisfy any condition specified in the section 6.1. So here the four are resident non-resident in India அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்திருக்கான். So is a non-resident in India. அடுத்தது 183 days. So first condition satisfy ஆயிடுச்சு இல்லைங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இல்லை? ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல 182 நாள் தான் இந்தியாவில் இருக்கு. 183 நாள் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரா? சோ இஸ் a resident in India. ஒரே விஷயத்துல அதோட முடிச்சிருங்க. ஏன்னா இது ஆர் கண்டிஷன், ரெண்டுல ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே போதும். நெக்ஸ்ட் திங் 153 days. 153 daysனா போன வருஷம் 182 நாள் அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அடுத்த கண்டிஷன் வாங்க. அடுத்த கண்டிஷன் என்னது? 60 நாள் இந்தியாவில் இருக்கணும் பிளஸ் 4 preceding previous year 365 days இந்தியாவில் இருந்திருக்கணும். சோ நல்லா கவனிங்க. 4 preceding previous yearங்கிறது இந்த இடத்துல எதை நீங்க பாப்பீங்க? சரி ஓகே, போன வருஷத்துல அவர் 60 நாள் இந்தியாவில் இருந்திருக்காரு. இந்த மூணாவதுல கரெக்டா 153 நாள் இருந்திருக்காரு. சோ ரெண்டாவது கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் அந்த 60 நாள் இந்தியாவில் இருந்திருக்கணுங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனா ரெண்டாவது என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? 365 days preceding previous-ல இருக்கணும்னு சொல்றாங்க. சோ preceding previous-னா இந்த இடத்துல எதை சொல்றாங்க? 2023-24க்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வருடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ முன்னாடி இருக்கக்கூடிய 4 வருடங்கள்னா 22 and 23, அப்புறம் 21 and 22 இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வருடங்கள். ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இவர் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் 2023-24 தான் ஃபர்ஸ்ட் டைமா அவர் வந்து வராராம். சரிங்களா? சோ தட்ஸ் வை அவர் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்லாம் இருந்திருக்கவே மாட்டார் இந்தியாவுக்கு. கரெக்டா 23-24 தான் இந்தியாவுக்கே வராரு. சோ அதனால ரெண்டாவது கண்டிஷனும் இதுல சாட்டிஸ்ஃபை ஆகாது. சோ இஸ் அ நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. கரெக்டுங்களா? சோ இந்த மாதிரி கொஸ்டின். சோ எக்ஸாம்னு பாத்தீங்கன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் 4 இப்ப நான் காட்டுறேன்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி ஓகே. சோ இதுதான் வந்து பேசிக் கண்டிஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அடுத்தது யூ ஷுட் நோ அபவுட் த அடிஷனல் கண்டிஷன். ஸோ அடிஷனல் கண்டிஷன் பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்சன் எப்போ ரெசிடென்டா இருக்காரோ அப்போ ஹேவ் டு மூவ் டு த அடிஷனல் கண்டிஷன். சரிங்களா? அடிஷனல் கண்டிஷனுக்கு வரும்போது அதை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குரூப்புக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது தீஸ் ரெண்டுமே போத் த கண்டிஷன் ஷுட் சாட்டிஸ்ஃபை. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றான் இங்க பாருங்க, ஸ்டெப் 1ன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ கிளாசிபிகேஷன் ஆஃப் த ரெசிடென்ட், ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நான் ஆர்டினரி ரெசிடென்ட். சோ ஒரு ரெசிடென்ட் தெரிஞ்சது அப்படின்னா போன 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல சரிங்களா 2 வருஷம் இந்தியாவில் இருக்கணும். இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், லைக் 10 வருஷம் சொல்றீங்க மேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து அசஸ்மெண்ட் இயர் வந்துட்டு 2024-25, ப்ரீவியஸ் இயர் வந்து 23 and 24. ஓகேவா? 23-24 தான் வந்து ப்ரீவியஸ் இயர். அப்ப அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 10 வருஷம். கரெக்டா? சோ லைக் 22 and 23 and 21 and 22 இந்த மாதிரி நீங்க வந்து 10 வருஷம் நீங்க முன்னாடி பார்க்கணும். இப்போ கண்டினியூஸா அவன் 2 வருஷம் இருக்கணுமா இல்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா 365 டேஸ் மொத்தமா வந்ததுன்னா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா 365 டேஸ் மொத்தமா வந்ததுன்னா போதும். ஓகேங்களா? சோ 2 வருஷம் கவுண்டிங் படி இருந்தா போதும், அவ்வளவுதான். சோ அடுத்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா போன 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல 730 நாள் இந்தியாவில இருந்திருக்கணும்.
சரிங்களா? சோ இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு ரெசிடென்ட்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த 2 கண்டிஷனுமே ஃபாலோ ஆனாதான் அவர் ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட். இந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட இஸ் அ ரெசிடென்ட், நான் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவாமா? சோ இதுதான் வந்து இதோட கண்டிஷன்மா. சோ இதுதான் வந்து பேசிக் ரூல் அண்ட் பேசிக் கண்டிஷன் அண்ட் அடிஷனல் கண்டிஷன் சொல்லுவாங்க. இதுல நம்ம நிறைய விஷயம் படிக்க வேண்டி இருக்குமா. ஆக்சுவலா சொல்ல போனா லைக் நான் இன்னைக்கு வந்து ஒரு செஷன் கொடுக்குறேன் அப்படின்னா லைக் பேசிக்ஸா வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக் கண்டிஷன் இஸ் அன் ஆர் கண்டிஷன், தீஸ் ஆர் த ட்ரெண்ட்ல ஏதாவது ஒன்று ஃபாலோ ஆனா போதும். ப்ரீவியஸ் இயர்ல 182 நாள் இருக்கணும், ஆர்எல்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல 60 days பிளஸ் 4 preceding ப்ரீவியஸ் இயர்ல 365 days. அவர் ஒன்ஸ் ரெசிடென்ட் தெரிஞ்சது அப்படின்னா அடிஷனல் கண்டிஷன் போவீங்க. அடிஷனல் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அண்டு கண்டிஷன் சொல்லுவாங்க. ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்பதான் இஸ் அ ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட். ரெண்டுல ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட இஸ் அ ரெசிடென்ட், நான் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேங்களா? சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீகேப், ஒரு ஒரு சின்ன ஒரு அட் அ கிளான்ஸ் கிளாஸ். பட் எக்ஸாக்ட் கிளாஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எலாபரேட்டடா பார்ப்போம். லைக் ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாபிக்லயே நம்ம எதெல்லாம் இன்னும் கூட இன்க்ளூட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் இந்த ஜென்ரல் பாயிண்ட்ஸ் இந்த மைண்ட் ரிகார்டிங் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கலாம், அதை ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லிருக்கலாம். லைக் என்னன்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயருக்கு தான் கால்குலேட் பண்றோம் அப்படிங்கிற விஷயம். கரெக்டுங்களா? சிங்கிள் ஸ்டேட்டஸ் ஃபார் ஈச் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஒவ்வொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது இம்பாக்ட் ஆஃப் தி சிட்டிசன். ஸோ சிட்டிசன்ஷிப்க்கும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயே கொடுத்துட்டா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது டாக்ஸ் பர்பஸ்க்காக கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதர்வைஸ் நான் சொன்ன கண்டிஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பான். சரிங்களா? ஸோ அந்த கண்டிஷன்ஸை வச்சு அதை வச்சுதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்கப்படுது. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ் ஜஸ்ட் டெமோ கிளாஸ். நம்மளோட கிளாஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் எலாபரேட்டடா இருக்கும். நிறைய கொஸ்டின்ஸை வந்து நம்ம செஷன்ல வந்து அனலைஸ் பண்ணுவோம். தென் நிறைய செஷனை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு பார்த்துட்டு தென் நம்ம போவோம். ஓகேங்களா? ஸோ சிஎம்ஏவோட டிசம்பர் பேட்ச் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ வீக்ஸ் வந்து இந்த கம்மிங் வீக் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ மேக்சிமம் வந்து நம்மளோடதுல வந்து லைவ் செஷனா கொடுத்துருவோம். நமக்கு வந்து தனியா ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப் பத்தியான டீட்டெயில்ஸ் வந்து நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். ஸோ தீரன் அகாடமின்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல், அதுல நம்ம நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்றோம். மேஜர் சிஎஸ்சிஎம்ஏ. ஸோ அதுல வந்துட்டு லைக் நமக்கு லைவ் செஷன் கொடுப்போம், அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த 1 year வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணல அப்படின்னா கூட நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கூட நீங்க யூ கேன் யூஸ் அஸ் ரெக்கார்டர் செஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லைவ் செஷன் பிளஸ் ரெக்கார்டர் செஷன் நாம தீரன் அகாடமில இருந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் அ டெமோ கிளாஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.